நண்பர்களாக அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுகாதிபதி 12 ஸ்தானங்களில் இருந்தால் எப்படி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கடந்த வீடியோக்கள் வந்து லக்ன அதிபதி ப்ளஸ் 2ஆம் அதிபதி ப்ளஸ் 3ஆம் அதிபதி இந்த அதிபதிகள் 12 ஸ்தானங்களில் இருந்தால் எப்படி பலன்களை கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கிறோம். சரி, இந்த வீடியோவில் வந்து சுகாதிபதி அப்படிங்கிற 4ஆம் அதிபதி 12 ஸ்தானங்கள் இருக்கும்போது எப்படி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து 4ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி ஸ்தானம், தாயார் ஸ்தானம். சரிங்களா, சொத்து சுகங்கள், வண்டி வாகனம், படிப்பு, கல்வி அப்படிங்கிறது 4ஆம் ஸ்தானம் தான். டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற பத்திரங்கள், மகிழ்ச்சி, கால்நடைகள் எல்லாமே வந்து 4ஆம் ஸ்தானம். இந்த 4ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது ஹேப்பி. 4ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கம்ஃபர்டபுள் ஜோன். சரிங்களா, ஒரு குழந்தை வந்து தாயர்கிட்ட இருக்கும்போது மிகுந்த பாதுகாப்பு உணர்வை வந்து பெற்றிருக்கும், அதனால் மகிழ்ச்சியாக இருக்குது. அது மாதிரி வந்து 4ஆம் இடம் வந்து இந்த நல்லா இருந்து அப்படின்னா வந்து ஜாதகருக்கு வந்து இயற்கையாகவே வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா 4 அப்படிங்கிற சொத்து சுகங்கள், சரிங்களா, ஆரோக்கியங்கள், மகிழ்வு, வண்டி வாகனம், இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை அனைத்துமே இங்கே இருக்குது. சரிங்களா, தாயாரோட அன்பு பரிபூர்ணமாக இருக்குது, தன்னோட ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. சரிங்களா, தன் வீடு அப்படிங்கிறது 4ஆம் இடம் தான். வீட்டில் தான் வந்து நம்ம அனைத்து விதமான ஒரு மகிழ்வையும் நம்ம அடைய முடியும். சரிங்களா, அதாவது ரெஸ்ட்டு அப்படிங்கிறது நாங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக அவங்க உறங்கும்போது அவங்க நமக்கு ஏற்படும். அதனால் 4ஆம் இடம் நல்லா இருக்கும்போது ஒரு குழந்தை எப்படி தாயார்கிட்ட இருக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்குதோ, கம்ஃபர்டபுள் ஒரு பாதுகாப்பு உணர்வை வந்து பெற்றுருக்குதோ, அது மாதிரி நம்ம வந்து 4ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து 4க்கு 5 8 8க்கு 5 12 இந்த 4 8 12 இந்த மூணுமே வந்து திரிகோணங்கள், ட்ரையாங்கிள்ஸ். இந்த ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே விஷயங்களே மல்டிபிளாக செய்யக்கூடிய ஸ்தானங்கள் தான். சரிங்க, லக்னாதிபதி எப்படி வந்து, அதாவது லக்னாதிபதி வந்து லக்னம் ப்ளஸ் 5 9 எப்படி இந்த தர்ம திரிகோணங்கள் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரே விஷயங்களை வந்து பெருக்குதோ, அது மாதிரி இந்த 4 8 12 அப்படிங்கிறது வந்து இந்த அதாவது வீடு. சரிங்களா, வீடு வீடு அப்படிங்கிற 4 8 அப்படிங்கிறது கல்லறை, 12 அப்படிங்கிறது உறக்கம். சரிங்களா, உறக்கம் அதாவது முடிவற்ற உறக்கம் அப்படிங்கிறது 12. இந்த 4 8 12 அப்படிங்கிறது வந்து திரிகோணங்கள். திரிகோணங்கள் வந்து ஒரே விஷயங்களை மல்டிபிள் பண்ணும். சரிங்களா, அதனால் வந்து 4 அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஸ்தானம், கேந்திர ஸ்தானம். சரிங்களா, 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது வந்து ஜாதகருக்கு வந்து அந்த படிப்பு, சொத்து சுகங்கள், தாயாரோட அரவணைப்பு, தாயார் மேல் பற்று பாசங்கள் அப்படிங்கிறத வந்து இயற்கையாகவே அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதாவது கல்வி, சொத்து சுகங்கள் ஆட்டோமேட்டிக்கே வந்து ஜாதகர் கேள்வி வந்துடும். சரிங்களா, 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது இது வந்து தன் ஸ்தானத்துக்கு 10ஆம் ஸ்தானம். சரிங்களா, தன் ஸ்தானத்துக்கு 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிற கேந்திர அதிபதி கேந்திரம் இருக்கிறவங்க சிறப்பு தான். சரிங்களா, 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது ஜாதகருக்கு வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது தேடி வந்துடும். சரிங்களா, அடுத்து 4ஆம் அதிபதி 2 இருக்கும்போது, 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது, 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது தன்னோட ஸ்தானத்தில் வந்து 11ஆம் ஸ்தானம். அதனால் வந்து 4 விஷயங்கள் அனைத்துமே வந்து, அதாவது வண்டி வாகனம், தாயாரோட அந்த பண்பு நலம், தாயாரோட சொத்து மற்றும் வந்து கல்வி, கால்நடைகள், மகிழ்ச்சி அனைத்தும் வந்து ஜாதகர் தேடி வருது. சரிங்களா, ஒரு குடும்ப நபர்களே வந்து ஜாதகரோட முயற்சிகளுக்கு எல்லாமே வந்து செவி சாய்ப்பாங்க. சரிங்களா, ஒவ்வொரு குடும்பங்களில் பார்க்கும்போது வந்து ஜாதகம் வந்தாலுமே குடும்பம் வந்து ஒத்துழைக்காது. சரிங்களா, நீங்கள் நோனி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஜாதகரோட முயற்சிகளுக்கு, சரிங்களா, தாயாரோட அதாவது ஜாதகரோட முயற்சிகளுக்கு வந்து மிக சப்போர்ட் அப்படிங்கிறது குடும்ப நபர்களே கொடுப்பாங்க. சரிங்களா, 4ஆம் இடத்துல உள்ள அனைத்து பலன்களும் வந்து ஜாதகரை தேடி வரும். 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது தன்னோட வீட்டுக்கு வந்து 11ஆம் இடம், தன் ஸ்தானத்துக்கு அது லாபஸ்தானம் அப்படிங்கிறனால இது எல்லா 4 விஷயங்கள் அனைத்துமே வந்து லாபகரமாக வந்து இருக்கும் வரும். சரிங்களா, அடுத்து 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது
தன்னோட ஸ்தானத்தில் வந்து மறைவு ஸ்தானம். லக்னத்துக்கு அது வந்து 3ஆம் இடம், 4க்கு அது வந்து 12ஆம் இடம் 3 அப்படிங்கிறது. அதனால் வந்து இந்த 4 முயற்சி 4 விஷயங்கள் அனைத்துமே வந்து இவ்வளோ முயற்சி பண்ணாலும் வந்து அது வந்து விரயமாயிட்டே தான் போகும். 5 விஷயங்களை வந்து ஜாதகர் அதிகமாக முயற்சி பண்ணுவார். ஏன்னா 4 மனைவி 3ஆம் இடத்துல இருக்கும்போது, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஜாதகோட முயற்சிகள் வந்து அதிகமாக 4 விஷயங்களில் வந்து இருக்குது. சரிங்களா, சுகங்கள், தாயரோட நலங்கள், தன்னோட ஆரோக்கியம், சரிங்களா, தன்னோட மகிழ்வுக்காக தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளுமே வந்து விரயமாயிட்டே தான் போகும். அதனால் வந்து இது சிறப்பு கிடையாது. 4ஆம் மனைவி 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து தன்னோட ஸ்தானத்தை வந்து விரயஸ்தானம் அப்படிங்கிறனால இது வந்து சிறப்பின்மை. சரிங்களா, அதான் எந்த விஷயங்களே இருந்தாலும் விரயமாயிட்டே போகாது. 4 விஷயங்கள்: வீடு, கல்வி, வாகனம், தாயார், இது எல்லாமே வந்து விரயமாயிட்டே தான் போகும். அதாவது வெளிநாடு 4, 8, 12 அப்படிங்கிறது வெளிநாடு தான். சரிங்களா, இந்த 4, 8, 12ங்கிறது ஒரே விஷயங்கள் வந்து மல்டிபிள் பண்ணுறது தான் அப்படி சொல்லியிருந்தேன். அதனால் வந்து நான் 8, 12 அப்படிங்கிறது வெளிநாடு, 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வெளிநாடு தான். 4, 8, 12 அப்படிங்கிறது வெளி முயற்சிகள், அந்நிய ஒரு முயற்சிகள், அனைத்து முயற்சிகள் வந்து விரயமாயிட்டே தான் போகும். இது வந்து சிறப்பு கிடையாது. 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வந்து சிறப்பு இல்லை. அடுத்து 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது வந்து மிகுந்த சிறப்பு. சரிங்களா, குழந்தைகள் பிறந்த பின்னாடி ஜாதகருக்கு யோகம் அப்படிங்கிறவங்க வருவார். 4ஆம் அதிபதி 5ல் இருந்தாங்க. குழந்தை பிறந்த பின்னாடி வந்து ஜாதகர் குழந்தைக்காக வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதும் சேர்த்துவார். சரிங்களா, குழந்தைகளை நல்லா படிக்க வைப்பார். சரிங்களா, குழந்தைக்காக சொத்து சேர்ப்பார். சரிங்களா, குழந்தைகளுக்காக என்ன மகிழ்ச்சி தேவை அத்தனை முயற்சிகளும் செய்து கொடுப்பார். படிப்பு இதெல்லாம் எந்த குறையும் இருக்காது. 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது. சரிங்களா, தன்னோட ஒரு புகழ் அப்படிங்கிறது வந்து குழந்தை எடுத்து சொல்லும் அளவு வந்து இது வந்து நல்லா இருக்கு. தன்னோட ஒரு புகழை வந்து தன்னோட குழந்தை வளர்ந்த பின்னாடி தன்னோட புகழை பறைசாற்றும் ஒரு நிலையை வந்து பெற்றுக் கொடுக்குது. 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும். இது வந்து மிகுந்த சிறப்பு. அடுத்து 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது இது வந்து சிறப்பு இல்லை. சரிங்களா, தன்னோட ஸ்தானத்தில் வந்து 3ஆம் இடம் மறைஞ்சிருவாரு, சிறிய மறைவு. 4ஆம் அதிபதி 6 இருக்கும்போது லக்னத்துக்கு 6 அப்படிங்கிறது வந்து இது தாயார் வந்து உடல்நலம் சீரழிவு. சரிங்களா, தாயாரோட ஒரு இணக்கமின்மை, தாயாரை எதிரியாக மாறக்கூடிய சூழல். சரிங்களா, அப்புறம் கல்வி, இந்த சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து கடனில் வந்து சிக்கிக்கிறது. சரிங்களா, கடனில் வந்து சிக்கிக்கிறது. 4ஆம் அதிபதி 6 இருக்கக்கூடிய எல்லாமே பிரச்சனைகள், வாகனத்தால் பிரச்சனைகள். சரிங்களா, வாகனம் செலவிச்சுட்டே இருக்கிறது. சரிங்களா, வாகன விபத்து, வாகன பிரச்சனை. சரிங்களா, வாகன வழியில் வந்து போலீஸ் கேஸ் ஆகிறது. இதெல்லாம் வந்து 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகுது. கால்நடைகள் வளர்த்தாலுமே அது வந்து பிரச்சனைக்குரிய வந்து மாறுறது. சரிங்களா, கால்நடைகளால் வந்து நஷ்டமடைகிறது. சரிங்களா, அப்புறம் வந்து பூமியால் வந்து பிரச்சனை. சரிங்களா, தாயாரோடு பிரச்சனை, தன் சுகமே வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. தன் சுகத்திற்காக பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது. தன்னோட கம்ஃபர்டபுளுக்காக என்ன விதமான ஒரு முயற்சிகள் செய்தாலுமே அது வந்து பிரச்சனைக்குரிய மாறுகிறது. சரி, 4ஆம் அதிபதி 6 சிறப்பு கிடையாது. சரிங்களா, அடுத்து 4ஆம் அதிபதி 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கும்போது இது வந்து ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது வந்து மிகுந்த சிறப்பு. சரிங்களா, 4ஆம் அதிபதி 7 இருக்கும்போது அதாவது லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை, அப்புறம் நண்பர்கள். சரிங்களா, அது வந்து கூட்டாளிகள், சமுதாயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகுந்த சிறப்புகளை வந்து பெற்றுக் கொடுக்குது. சரிங்களா, வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து மிகுந்த சொத்து சுகம் உள்ள ஒரு நபராக வந்து அமையும். சரிங்களா, 4 மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த 4 பலன்கள் வந்து 7க்குரிய நபர்கள் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸு கொண்டு வருவாங்க, கணவன் அல்லது மனைவி கொண்டு வருவாங்க. சரிங்களா, அவங்க நல்ல ஒரு இணக்கமாக இருப்பாங்க. தனக்கு அவங்களால் வந்து மகிழ்ச்சி ஏற்படும். சரிங்களா, சமுதாயத்தால் வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு மிகுந்த சிறப்பு. சரிங்களா, அந்த 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது இது வந்து தன்னோட ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் இருக்குது. லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சிருந்தாலுமே தன்னோட 4க்கு இது வந்து 5, 4க்கு 5ல் இருக்கும்போது வந்து இந்த திரிகோணம் அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களா, 4, 8, 12 இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து இது நல்லா வேலை செய்யும். நல்லா வேலை செய்யணும், மறைமுகமாக தான் வேலை செய்யும். அதாவது மறைமுக நடவடிக்கைகளால் வந்து ரகசியங்கள், அந்தரங்க விஷயங்கள் வந்து இது வந்து அதனால் வந்து லாபங்கள். சரிங்களா, பினாமி
பினாமியால் வந்து தனக்கு லாபம் ஏற்படுவது, ஒரு பாவம் செய்து அதுக்கு பின்னால் வந்து அது லாபமாக ஒரு பாவம் செய்து பாவத்தால் லாபம் கிடைப்பது, அந்த மாதிரி ஒரு சரிங்களா. 4ஆம் அறிவு இருக்கிறது அந்த சுகத்துக்காக வந்து எந்த விதமான ஒரு கொள்கைகளை வந்து பின்பற்றாமல், நற்கொள்கைகளை பின்பற்றாமல், எந்த விதமான ஒரு கொள்கைகளையும் பின்பற்றாமல் வந்து தன் சுகமே வந்து பெரிது அப்படிங்கிறதுக்காக வந்து ஈடுபட்டு, தன் சுகமே பெரிது அப்படிங்கிறது நினச்சி ஈடுபட்டு அதன் மூலம் லாபம் அப்படிங்கிறது மறைமுகம் வந்து கிடைக்கும் சரிங்களா. 8 அப்படிங்கிற ஒரு மறைவு வந்து சுகத்தால் வந்து தன்னோட சுகத்தால் அப்புறம் வந்து தன்னோட ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே வந்து வெளிநாட்டு அப்புறம் வந்து மறைமுகமான இடங்கள், மறைமுகமான பகுதிகள், இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வழிகளை வந்து லாபங்களை கொடுக்கும். 4ஆம் அறிவு 8ல் இருக்கும்போது சரிங்களா. ஒரு பாவம் செய்து ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி சேர்க்கும் சரிங்களா. தன்னோட ஒரு குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் இருக்கும்போது லாபம் கிடைக்கிறது சரிங்களா. இந்த மாதிரியில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் 4ஆம் அறிவு 8ல் இருக்கும்போது. அடுத்து 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது, 4ஆம் அதிபதி 9ல் இருந்தாருன்னா இது வந்து நல்ல அதிர்ஷ்டம் சரிங்களா. ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்கும்போது ஒரு பெருந்திரிகோணம் அப்படிங்கிறது 9, 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருந்தாலும் வந்து 4க்கு அது வந்து 6, 4க்கு அது வந்து 6, 9 அப்படிங்கிறது சரி. 4க்கு 6 வர்றதுனால ஜாதகருக்கு ஒரு முறை அதிர்ஷ்டம் இருந்தாலுமே வந்து மறுவழியில் வந்து தாயாரை பாதிக்கப்படுவாங்க சரிங்களா. தாயார் பாதிக்கப்படுவாங்க, தாயாரை வந்து பகையாக மாறுவாங்க சரிங்களா. அப்புறம் வந்து எதிரிகள் உருவாவது சரிங்களா, தனக்கு அதிகமான எதிரிகள் உருவாவது, அப்புறம் வந்து இந்த சொத்து சுகங்களால் பிரச்சனைகள், கால்நடைகளால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் அப்படியே சொன்னார் சரிங்களா. 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது 4க்கு 6 அப்படிங்கிற நிலை வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சரிங்களா. அதாவது வந்து ஒரு நன்மை அப்படிங்கிறதுனா வந்து அதில் சில தீமைகள் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இது. ஒரு நன்மை இருக்கும்போது அதுக்கு தீமைகள் அப்படிங்கிறது உடனே இருக்கும் சரி. அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து நன்மை, அதாவது உழைக்காமல் பிறக்கும்போதே வந்து உருவாகுது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அப்படி அந்த அதிர்ஷ்டத்துக்கு வந்து தடைகள் அப்படின்னு இந்த மாதிரி வழிகள் வரும் சரிங்களா. அதாவது ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. உன்னை இழந்து உன்னை பெறுவது அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. இருந்தாலும் வந்து பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது மிகுந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் சரிங்களா. அடுத்து 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது, 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது இது நல்ல ஒரு அமைப்பு சரிங்களா. 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தன்னோட வீட்டை தானே பார்ப்பாரு. அதனால் வந்து ப்ராப்பர்ட்டி, சொத்து சுகங்கள் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து சேரும் சரிங்களா. ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி அமைப்பு தான் இதுவுமே. அப்புறம் வந்து ஒரு தாயார் சரிங்களா. தாயார் தானே வந்து தனக்கே வந்து அந்த இது 4ஆம் இடத்தால் வந்து ஜீவனங்கள் அமைவது சரிங்களா. அதாவது வண்டி, வாகனம், வீடு, நிலப்புலங்கள், கால்நடைகள், இதே வந்து ஜீவனம் வந்து மாறுறது. பூமியை வந்து ஜீவனம் மாறுது, பூமியால் லாபம் சரிங்களா, பூமியால் ஜீவனம், பூமியால் தொழில், இந்த மாதிரியில் வந்து 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது சரிங்களா. வாகன தொழில் இதில் வந்து மிகுந்த ஒரு சிறப்புகளை வந்து பெற்றுக் கொடுக்கும். 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வந்து 4 விஷயங்கள் வந்து நம்ம தொழிலை ஏற்படுத்திக்கிட்டோம்னா அது வந்து பெரிய வெற்றிகள் அப்படின்னு கொடுக்கும். பெரிய 4 விஷயங்கள் அப்படிங்கிற என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, தாயார் வழியில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டியால் செய்யக்கூடிய தொழில் சரிங்களா. தாயார்கிட்டேருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கி செய்யக்கூடிய செயல், தாயாரிடத்துல நம்ம அமௌண்ட்டு வாங்கி அது முதலீடாக போட்டு நம்ம செய்யணும்னா அது பெரிய லாபங்கள் கூட கிடைக்கிறது. கால்நடைகளால் வந்து கால்நடை வந்து பால் பண்ணை வைத்து கால்நடைகள் அந்த மாட்டு வியாபாரம் அந்த மாதிரி கால்நடைகள் வியாபாரம் செய்யும் போது அது பெரிய ஜீவனம் வந்து நமக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுப்பது. பூமியால் லாபம், விவசாயத்தால் லாபம் சரிங்களா. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வாகனத்தால் லாபங்கள், வாகன துறைகளால் லாபங்கள் சரிங்களா. இதெல்லாமே வந்து லாபங்கள். அந்த வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸ், ஸ்கூலு, இந்த மாதிரி பெரிய கட்டிடங்களால் லாபங்கள் இதெல்லாம் வந்து உருவாகும் சரிங்க. அடுத்தது 4ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது இது வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமாக இருந்தாலுமே அது லாபம் தான். அது 4ஆம் அதிபதி 11ஆம் இருக்கும்போது லாபங்கள் அப்படிங்கிற அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது குறைவெல்லாம் வந்துட்டே இருக்கு. ஆனாலும் வந்து 4க்கு இது வந்து 8ஆம் ஸ்தானம்
சரிங்களா. லக்னம் 11 அப்படிங்கிறது 4க்கு 8ஆம் ஸ்தானம். 4க்கு 8ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இது வந்து பிரச்சனைகள் அப்படியே உடனே வந்துகிட்டே இருக்குது. அதாவது விபத்து ஏற்படுறது, லாபங்கள் வரும்போது ஒரு விபத்து அப்படிங்கிறது ஏற்படுவது சரிங்களா. அதாவது டெத் அப்படிங்கிறது குடும்பத்தில் யார் ஒருத்தருக்கு ஆகிறது, அதாவது சொந்தங்கள் வந்து அதாவது நெருங்கிய உறவுகள் வந்து ஏதோ டெத் அடிக்கிறதுக்கு ஆகிட்டே இருக்கிறது சரிங்களா. வேண்டியபடி வந்து டெத் ஆகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத அதாவது ஒரு அதிர்ச்சிகரமான பலன்கள் அப்படிங்கிறது வந்து அப்பப்போ நடந்துட்டு இருக்குது. லக்னாதிபதி அதாவது 4ஆம் அதிபதி 11 இருக்கிறவங்க லக்னத்துக்கு 11 அப்படிங்கிறது லாபம் தான். இருந்தாலும் தன்னுக்கு வந்து அது 8ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால செய்வினை கோளர்களால் சிக்கிக்கிறது சரிங்களா. அப்புறம் இனம் தெரியாத ஒரு பிரச்சனைகளால் வந்து நம்ம மாட்டிக்கிறது, அந்த பிரச்சனைக்கு வழியே இல்லை போடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் வந்து 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது நடக்கும் சரிங்களா. அடுத்தது 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது இது வந்து லக்னம் 12ஆம் இடம் இருந்தாலுமே இது தன்னோட வீட்டுக்கு 9ஆம் இடம் சரிங்களா. தன்னோட வீட்டுக்கு திரிகோணம் அப்படிங்கிறது 4 8 12 சொல்ல பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள்ஸ், அந்த வழியில் இது நன்மைகள் செய்யும் சரிங்களா. வீட்டை விட்டு வெளியே பிரிஞ்சு போன பின்னாடி பெரிய லாபங்கள் கிடைக்கிறது சரிங்களா. 4 விஷயங்களில் வந்து முதலீடுகள் போட்டு வெளி இடங்களில் பெரிய வெற்றிக்குடி நாட்டுவது இதெல்லாமே வந்து 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது சரிங்களா. அதாவது சொத்து எவ்வளோ இருக்குன்னே தெரியாத அளவில் வந்து பெரிய சொத்து வெளியே வாங்கி போடுறது இதெல்லாம் வந்து 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது இருக்குது சரிங்களா. அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுற மாதிரி சூழல்கள் ஏற்படுது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் பெரிய அளவில் வெளி இடங்களில் வந்து வெற்றிக்குடி நாட்டுவது எல்லாம் வந்து 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது சரிங்களா. இது வந்து 4ஆம் அதிபதி வந்து 1 4 7 10 அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது மிகுந்த சிறப்புகளை வந்து பெற்றுக் கொடுக்குது சரிங்களா. 1 4 7 10 கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கும்போது மிகுந்த வெற்றி சரிங்களா. அடுத்தது கோணங்களில் இருக்கும்போது அதுவும் ஓரளவுக்கு வந்து அது நல்லா தான் இருக்குது சரிங்களா. அதாவது பாவகிரகமாக இருந்ததுன்னா திரிகோணங்களில் இருக்கும்போது சிறு தீமைகள் இருந்தாலுமே 4ஆம் அதிபதி அப்படிங்கிற வந்து பாவகரமாக இருந்து 5ல் இருக்கும்போது அது பெரிய அளவில் தீமையை கொடுக்கறதில்ல. 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. வந்து 3 6 இந்த இடங்களில் தான் வந்து தீமை மிகுந்த தீமை அப்படிங்கிறது சரி. 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போதுமே 6ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து தீமை, மற்ற இடங்களில் இருக்கும்போது வந்து நன்மை தீமை அப்படிங்கிறது நம்ம கலந்து இருக்குது. மிகுந்த நன்மைகளும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நான் சொன்ன ஸ்தானங்களில் மிகுந்த நன்மைகள் இருக்குது, நன்மை தீமைகள் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிய ஸ்தானங்களில் வந்து இருக்குது. மிகுந்த தீமை அப்படிங்கிறது வந்து 3 6ஆம் இடங்கள் இருக்கும்போது தான் சரிங்களா. ஓகேங்க மனுஷன். நம்ம அடுத்த வீடியோவில் பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி பூர புண்ணியாதிபதி 12 ஸ்தானங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. நன்றி மனுஷன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்த உடமை கொடுத்து ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகங்கள் பார்க்கலாம். ஓகே, நன்றி.